ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி அண்ட் தோசை கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு பிரியாணி இலை, ஏலக்காய், கல்பாசி அண்டு 2 அன்னாச்சி பூவோட இதழ்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த சூடான எண்ணெயில் போட்டுட்டு இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டை லவங்கத்தூள் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பே ஒரு பச்சை மிளகா நான் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனியன் அண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்டு இதுக்கு தேவையான உப்பு நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா நைஸாக, அதாவது மைய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு கேரட், 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். அண்ட் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாஸ் எல்லாமே அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது இது நல்லா சிம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 முடி தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அண்ட் இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையை கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸோட இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் மிக்சர் ஜாரில் ஒட்டிகிட்ருக்க இதுலேயே தேங்காயிலே நான் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. அண்ட் இதில் பொட்டுக்கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் தண்ணி ஊற்றிக்கோங்க, காய் நல்லா வேகிற அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக பத்தலைன்றனால நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டணும். பார்த்திங்கன்னா இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.